மிஸ்டர் சூர்யா, உங்க கம்பெனில இருந்து கொடுத்த 40க்கும் அதிகமான செக் பவுன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு சான்ஸே இல்ல சார். நானா சொல்லல, காலையில இருந்து கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதான் உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போறதுக்காக வந்தோம். சார் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு சார். சண்முகம் சார், அது கொடுங்க. பவுன்ஸ் ஆன செக் இதெல்லாம் உங்க கம்பெனில இருந்து கொடுத்தது தானே? பாருங்க. ஆமா சார், இதெல்லாம் நாங்க கொடுத்ததுதான். ஆனா எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. என்ன சூர்யா, என்னாச்சு? இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? கையில என்ன செக் வச்சிருக்க? அப்பா, நாம கொடுத்த செக் எல்லாம் பவுன்ஸ் ஆயிருக்கான். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சார் சொல்றாரு. எப்படி பவுன்ஸ் ஆச்சு? தெரியலப்பா. என்ன சூர்யா தெரியலன்னு சொல்ற? உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம், தெரியலன்னு சொன்னா எப்படி? டேய் சந்துரு, உனக்காவது தெரியுமா? தெரியாது சித்தப்பா. எப்பறா அக்கவுண்ட்ல பணம் இல்லாம போச்சு? எங்களுக்கு அப்புறம் நீங்க தான் இந்த கம்பெனியை பாத்துக்குவீங்கன்னு நினைச்சா ரெண்டு பேரும் இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க. அப்பா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. இதை நானே டீல் பண்றேன். சார், சத்தியமா இந்த மிஸ்டேக் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. எனக்கே இப்பதான் தெரியும். எனக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் கொடுங்க. இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன். இது ஒரு கிரிமினல் கேஸ், பெரிய இஷ்யூ. கண்டிப்பா லீகலா ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா அன்னபூர்ணி அம்மா மேல இருக்க மரியாதைனாலையும் உங்க மேல உள்ள நம்பிக்கையினாலையும் இப்ப நான் இங்க இருந்து போறேன். நாளை காலையில நீங்க என்ன வந்து பாருங்க. அது கொடுங்க. சூர்யா, எப்படிப்பா ஒரே நாள்ல அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் எல்லாம் காணாம போச்சு? அதான்ப்பா எனக்கும் புரியல. என்னடா இந்த சூரியவம்ச குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கமே, இது வரைக்கும் பிரச்சனை எதுவுமே வரலையேன்னு நினைச்சேன். இப்ப ஏதோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அக்கா, வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. வர வர இந்த குடும்பத்து பேர் கெட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த அன்னபூர்ணியம்மா இருக்கும்போது சின்ன பிரச்சனை கூட வந்ததில்ல. எப்ப உங்க பிள்ளைங்க தலையெடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே பிரச்சனை மேல பிரச்சனை தான். ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா அட்டன் பண்ணோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் பேசிட்டு. ஆமா, இனிமே இங்க இருந்து என்ன பண்றது? ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி தான். வாடி போலாம். வாங்க போலாம். ஏய் மல்லிகா, என்னாச்சு? மல்லிகா விடுங்க. இங்க பாரு, ஃபங்க்ஷன் நடக்கும். எங்க போற? இங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியா இருக்கு? போலீஸ் வந்துட்டு போயிடுச்சு. பிரச்சனை என்னன்னு போய் பாருங்க. நாங்க வரோம், வாடி. சூர்யா, நான் கூட ஜவுளி எடுக்க கடைக்கு போயிருந்தேன்ல, அங்க என் கார்டு தான் கொடுத்தேன். அங்க கடைக்காரங்க கார்டுல பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. இது ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லலான்னு தான் நினைச்சேன். அவங்க ஏதோ கார்டுல தான் ப்ராப்ளம்னாங்களா, அதான் விட்டுட்டேன். சூர்யா, இன்னைக்கு என்னோட அக்கவுண்ட்லயும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பெரியமா சொல்றீங்க? நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லடா, பார்ட்டி எல்லாம் முடியட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். எல்லாத்துலயுமே ஒரு அசால்ட் தான். எதை முதல்ல சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாது. மத்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயத்துல நீங்களும் பெரியமாவும் ஒரே மாதிரி இருக்கீங்க.
அக்கவுண்ட்ல பணம் இல்லங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ரெண்டு பேருமே சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கீங்க. சாமான்யா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க அண்ணனோட லேப்டாப்பை கொஞ்சம் கொண்டு வந்து தர முடியுமா? நான் சொல்ற இடத்துக்கு வரியா? எங்க? காஃபி ஷாப்க்கு தானே? என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு. நான் ஏன் அங்க வரணும்? என்னாலலாம் வர முடியாது. நீ வந்தாதான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லது. நான் அப்பவே நினைச்சேன், நீ ஜவுளி கடையில யாருக்கூடயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள ஆண்டி வந்துட்டாங்க. ஏன் நீலாம் இப்படி பண்ண? லேப்டாப் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த அபிதா உங்க கம்பெனில இருக்க பணத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பானோன்னு தோணுது. எப்படியாச்சும் அவன்கிட்ட பேசி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடு. என்ன பேசுறது? அதான் அவன் சொன்ன மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் பேசு. ஃபார்ம் ஹவுஸ்க்கா? நான் போக மாட்டேன். என்னால முடியாது. அவன் ஏதோ தப்பான எண்ணத்துல தான் கூப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அங்க நான் போனா அவன் என்ன ஏதோ பண்ண மாட்டான். நான் எப்படி நம்புறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்பவே போய் சூர்யா அண்ணா கிட்ட சொல்ல போறேன். ஏய், என்ன லீலா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? உங்க அண்ணன் கிட்ட போய் என்னன்னு சொல்லுவ? அண்ணா, நான் அபிஷேக்ன்ற பொறுக்கிய லவ் பண்ண, அவன் தான் உன் பணத்தை எடுத்துட்டான்னு சொல்ல போறியா? ஆமா, அப்படிதான் சொல்ல போறேன். அப்படி சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? உன் அண்ணன் சூர்யா அந்த அபிஷேக் அடிச்சு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவான். அப்புறம் அந்த அபி லேப்டாப்ப நீ தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லுவான். அப்ப நான் ஜெயிலுக்கு போகணுமா? உங்க அண்ணன் உன்னை காப்பாத்துருவான்னு வச்சுக்க. ஆனா நீ தான் லேப்டாப்ப கொண்டு வந்து கொடுத்தேன்னு தெரிஞ்சா உங்க வீட்ல இருக்கவங்கள உன்னை என்ன நினைப்பாங்க? சொல்லு, உன்னை என்ன நினைப்பாங்க? உன்னை எல்லாரும் ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. சொந்த வீட்லயே திருடிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உன் மேல பாசமோ அக்கறையோ யாரும் காட்ட மாட்டாங்க. உன் பேரு கெட்டு போயிடும். ஒரு தடவை பேரு கெட்டு போச்சுன்னா அப்புறம் அது சரி பண்றது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் உன் லைஃபே அவ்வளவுதான். நம்ம பொண்ணை இப்படி வளர்த்துட்டோமேன்னு உங்க அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடும். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? உன் நிலைமைய நினைச்சா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. அழாத லீலா, இந்த குடும்ப பணம் நம்ம கைக்கு வரணும். நீ முடியாதுன்னு முரண்டு பிடிச்சா கமிஷனர் சொன்னது கேட்டல்ல? உங்க அண்ணன் சூர்யா ஜெயிலுக்கு போயிடுவான். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ அந்த அபிராஸ்கல் சொல்ற மாதிரி கேட்டுதான் ஆகணும். இப்ப நீ அழக்கூடாது லீலா. நல்லா யோசிச்சு ஒரு டெசிஷன் எடு. உன் கூட நான் இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. அழாத லீலா.
வீட்டுல இல்ல அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சே. இந்த சண்முக பையகிட்ட படிச்சு சொன்னேன் வேண்டாண்டான்னு. கேட்டானா இந்த வீட்டு நிர்வாகத்தையே உன்னால பார்க்க முடியாது, இதுல எங்கடா மாலு சினிமா தியேட்டர் ஆபீஸ் எல்லாம் பார்க்க போறீங்க, கொஞ்சம் நான் பாக்குறேன்டான்னு சொன்னேன். எங்க கேட்டானுங்க. இன்னைக்கு மொத்தத்தையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறானுங்களே. டேய் இந்த சொத்தெல்லாம் எங்க அண்ணனும் அண்ணியும் ரத்த சிந்தி சம்பாரிச்சு பண்ணண்டா, இப்படி மொத்தமா கோட்டை விட்டுட்டீங்களே. ஐயோ சித்தப்பா கொஞ்சம் வாய மூடி சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்புறம் முட்டா பையன் எவனோ மொத்தமா அள்ளிட்டு போயிட்டானே, அவனை கண்டுபிடிக்கிறா முதல்ல. என்ன பேச வந்துட்டான் மனப்பையன். சித்தப்பா, நம்ம அக்கவுண்ட்ல இருக்க எல்லா பேங்க்லயும் கேட்டாச்சு, எந்த அக்கவுண்ட்லயும் பணம் இல்லன்னு சொல்றாங்க. எல்லா பணமும் காலி. ஐயோ அப்போ நம்ம சூரிய வம்சத்தோட மொத்த பணமும் சுவாகாவா? ஐயோ போச்சு. அது எப்படி சூர்யா மொத்த பணமும் காணாம போகும்? பேங்க்ல இருக்கவங்க என்னதான் பண்றாங்க? காணாம போற அளவுக்கு அவங்க பேங்க் பாதுகாப்பா இல்லையா? அவ்வளவு பணத்தை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க? பாஸ்வேர்டு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாத. சூர்யா உனக்கு மெசேஜ் எதுவும் வரல? இல்ல பெரியப்பா, எனக்கு எதுவுமே வரல. எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் ஒரு பெரிய கிரிமினலா இருக்கணும். வீட்ல இருந்தாதான் நகை பணம் எல்லாம் காணாம போகுதுன்னு பேங்க்ல கொண்டு போய் வச்சா அங்க இருந்தும் காணாம போச்சா? ஒருத்த மேலேயே தேவையில்லாம அதிகமா நம்பிக்கை வச்சா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். எங்க அண்ணிய சொல்லணும். வயசுக்கு மீறி பொறுப்பை கொடுத்தா இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இத பாருங்கக்கா, வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏதோ என் பையன் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. ஏன் உங்க பையனும் தானே ஆபீஸ் போறான், அவனுக்கும் தானே பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அவன் என்னத்த பண்ணிட்டு இருந்தான்? இத பாருங்கக்கா, இன்னொரு தடவை என் பையன் சூர்யாவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆஹா, தப்பு பண்ணிட்டா, அதுவும் பெரிய பொறுப்புல இருக்கவங்க தப்பு பண்ணிட்டா இப்படிதான் ஆளுக்கால் கேள்வி கேட்பாங்க. கோவம் வரதான் செய்யும். அதுக்காக உன் பையன் பண்ணதெல்லாம் சரியாயிடுமா? ஏதோ என் பையனும் குடும்பத்தோட பிசினஸ்ல இருக்கட்டுமேனு அவனு வேலைக்கு போனா, அவனுக்கு என்ன பெரிய பொறுப்பு கொடுத்துட்டீங்க? பெரிய பொறுப்பு எல்லாமே உன் புள்ள சூர்யா கிட்ட தானே இருக்கு. அதுக்கு என்ன சொல்ற? ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் என்னெல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தல. இந்த சூரிய வம்ச குடும்பத்துல இப்படி மட்டும் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சா காரி துப்புவாங்க. மாடு கெட்டி வாழ்றதுக்கு நாமெல்லாம் விஷத்தை குடிச்சு சாவணும். வாய மூடு ராஜி. எப்படி உன் வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் வருது? கொஞ்சமாவது மனுஷ தன்மையோட பேசு. ஊர்ல இருக்கிறவன் 1000 பேசுவான், அதுக்கு சாவுதா தீர்வா? இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தான் பாக்கணும். உனக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்லன்னா அமைதியா இரு. ஆமா, உன ஏன் வாய் மூடுங்க. இந்த முதல்ல நடக்கும் தெரிஞ்சுதா பொறுப்பை உங்களை எடுத்துக்க சொல்லி தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச எங்கயாவது கொஞ்சமாவது கேட்டீங்களா? எல்லாத்தையும் சூர்யா பாத்துப்பான்னு தூக்கி அவங்க கிட்ட கொடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. இத பாருங்கக்கா, மறுபடியும் ஏன் பையனையே குத்த சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். ஜெயந்தி, இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் மாத்தி மாத்தி சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. அவங்க தான் பேசுறாங்கன்னா நீ அவங்க கிட்ட போய் மல்லு கட்டிட்டு நிக்கிற. உனக்கு பிரஷர் ஏற போகுது ஜெயந்தி. பிரஷர் ஏறினா ஏறிட்டு போகட்டுங்க. பிரஷர் வந்து நான் சாகுறேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரேடியா செத்து போலாம். ஜெயந்தி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா? மொத்த பணமும் போச்சு. இப்படியே அடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சூரிய வம்சம் குடும்பம் மொத்தமும் பிச்சுக்கிட்டு போயிடும். எனக்கு வேலை மிச்சம். இருக்கிற கொஞ்ச நஞ்சம் சொத்தையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் அடிச்சுக்கங்கடா. தேங்க்யூ சோ மச் சார். அதையும் கொஞ்சம் பாத்துருங்க. நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். சந்திரு, யாருப்பா போன்ல? பேங்க்ல இருந்தா சித்தப்பா பேசினாங்க. எல்லா கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் எடுத்துட்டாங்கன்னு நினைச்சோம்ல. இல்ல, ஒரே ஒரு கம்பெனில மட்டும் பணம் எடுக்கல. எந்த கம்பெனி சந்துரு? நம்ம எஸ்சி என்டர்பிரைசஸ் கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து ₹1 கூட எடுக்கலன்னு.
அது எப்படி அந்த கம்பெனில மட்டும் பணம் எடுக்கல? ஐயோ, அத ஒன்னையாவது விட்டு வச்சிருக்கானேன்னு சந்தோஷப்படாம கேள்வி கேட்கறான் பாரு. முட்டா பையன். ஏண்டா விட்டா நீயே ரூட் போட்டு கொடுப்ப போல இருக்க. அறிவு கேட்டவன். அதுக்கு சாம் தான் சித்தப்பா காரணம். சாம் எஸ்ஜி என்டர்பிரைசஸ் கம்பெனியில தான் வேலை பார்க்குறா. நம்ம சாமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு சிஸ்டம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணும்போது கம்பெனியோட அக்கவுண்ட் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். சோ அதனால தான் அவங்களால பணம் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம 3 தடவைக்கு மேல பாஸ்வேர்டை தப்பா போட்டாலோ இல்ல ஹேக் பண்ண ட்ரை பண்ணாலோ என் நம்பருக்கோ இல்லனா சூர்யா நம்பருக்கோ மெசேஜ் வர மாதிரி பண்ணிருந்தேன். அவன் அந்த கம்பெனி அக்கவுண்ட்ல மட்டும் கை வச்சிருந்தான் இம்மீடியட்டா மாட்டிருப்பான். ஆனா அவன் ரொம்ப பிரில்லியண்டா மூவ் பண்ணிருக்கான். சூப்பர் சாம், நீ தான் உண்மையான பிரில்லியன்ட். இவ்வளவு பெரிய திருடனாலே உன்கிட்ட வாலாட்ட முடியலையே. இப்படிதான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அப்படி என்னத்த இவ பெருசா பண்ணிட்டா? அத்தனை கோடி ரூபாய் பணத்தை ஈஸியா ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டான். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ கொஞ்சோண்டு பணம் மிச்சம் மீதி இருக்கு, அதை விட்டுட்டு போயிட்டான். அத போய் பெருசா பேசுறீங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு இந்த பணமாவது மிச்சமாச்சேன்னு சந்தோஷப்படு ஜெயந்தி. என்னங்க இத்தனோண்டு பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? மா, நம்ம கிட்ட வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அந்த பணத்தை வச்சு ஒரு மாசம் salary கொடுக்க முடியும். சாம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன எல்லாரும் சமந்தாவை புகழ ஆரம்பிச்சுட்டாங்க? இத பாருடா, கெட்டவங்க அவங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு கம்பெனி பணத்தை மட்டும் விட்டுட்டு மத்தது எல்லாத்தையும் சுருட்டி இருக்காங்க. ஆமாமா, ஜெயந்தி சொல்றது கரெக்ட் தான். அப்படி நடந்திருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது எங்க குடும்ப விஷயம். தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஏன்டா தலையிடக்கூடாது? ஏன் தலையிடக்கூடாது? அவங்க பொண்ணை நம்ம சூர்யா கட்டிக்கிட்டா அவங்க நம்ம சம்மதி முறையாயிடுவாங்கடா. நம்ம துக்க துயரத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. அவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா ஆயிடுவாங்க. ஆமா, இவர் சொல்றது சரிதான். எனக்கும் உரிமை இருக்கு. அம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றியா? அவ ஏன்டா சும்மா இருக்கணும்? மாமா சொன்ன மாதிரி அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்பதானே எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம குடும்பத்துல உள்ள மொத்த பணத்தையும் திருடினது இதோ இந்த நாடகக்காரி சமந்தா தான்.